ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த கற்பூரவள்ளி வாழைத்தார் தான் எங்கள் வீட்டில் வந்து பழுத்திருக்குது. இன்றைக்கி அதை தான் அறுவடை பண்ணி காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கண் வைக்கும்போது எங்கேருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்னா எங்கள் சொந்தக்கார வீட்டிலேருந்து தானுங்க எடுத்துகிட்டு வந்து வச்சோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் வைக்கும்போது தண்ணி வந்து ரொம்ப தேங்கங்காட்டி கண் வந்து அழுகி போயிடுச்சு. அப்புறம் தண்ணி கொஞ்சம் மாற்றி விட்டு ஒரு வேறு இடத்துல போகிற மாதிரி கொஞ்சம் அளவாக விட்டங்காட்டி நல்லா தளைஞ்சு வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கக்கண் எதுவுமே வெட்டி விடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷம் அந்த பக்கக்கண்ணில் வந்துட்டு ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு தார் மட்டும்தான் நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது. பக்கக்கண் விட்டோம்னா இலையும் மறுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா தார் வந்துட்டு நம்ம வருஷத்தில் ஒரு 2-3 தாராவது அறுவடை பண்ணிக்கலாம் பக்கத்தில் பக்கக்கண் விட்டுட்டோம்னா. தார் வந்துட்டு சிறுசாக போடு அவ்வளோதானுங்க. வேறு விஷயமெல்லாம் இதில் எதுவும் இல்லை. பக்கக்கன்று வந்து நிறையா விட்டுட்டோம் அப்படின்னா தார் கொஞ்சம் சிறுசாக வரும் அவ்வளோதானுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த ஒரு பராமரிப்புமே கிடையாதுங்க. இந்த கழுவுற தண்ணி குளிக்கிற தண்ணி இந்த 2 மட்டும்தான் அதுக்கு போகுது. அப்புறம் அப்பப்போ பார்த்திங்கன்னா அந்த டீ போடும் இல்லைங்களா, அப்போ வரும் இல்லை சாம்பல், அதைத்தான் போடுவேன். அப்புறம் வேற எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இதோட பராமரிப்பே பார்த்திங்கன்னா இவ்வளவு தானுங்க. தார் பார்த்திங்கன்னா பரவாயில்லைங்க, முதல் தார் தானுங்க இது, நல்லா பெருசாக வந்திருக்குது பாருங்க. ஒரு சீப்பு பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு. இப்போ இதை வெட்ட போகிறேங்க. இந்த தார் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டுங்க. கிட்டத்தட்ட 16 சீப்பு இருந்தது. ஒவ்வொரு சீப்லேயும் பார்த்திங்கன்னா 18லேருந்து 21 வளர்த்து வரைக்கும் இருந்ததுங்க. பழம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க. கிட்டத்தட்ட 250 வளத்துக்கு மேலே இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி போகிற இடத்துல வந்துட்டு வச்சு விடுங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் சீக்கிரம் வளர்ந்து வந்துட்டு பார்த்துக்குங்க. நம்மளுமே வீட்டில் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் நாமளும் வாழைத்தார் நம்ம வீட்லேயே அறுவடை பண்ணி சாப்பிட்லாங்க. இதெல்லாம் கடைக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட வாங்குறது ரூ. 2 3 வாங்குவாங்க. ஆனால் நாமளே இந்த பழத்தை வந்துட்டு நாம் போய் கடையில் வாங்கினோம் அப்படின்னா ரூ. 6 போடுவாங்க. ரூ. 5லேருந்து ரூ. 6 வரைக்கும் விலை போடுவாங்க. தார் பாருங்க எத்தச்சோடு இருக்குதுன்னு. பழமே நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க, பரவாயில்லைங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் சாப்பிட போட கிடையாதுங்க. பக்கத்து வீட்டில் அப்புறம் வீட்டுக்கெல்லாம் கிராமமாக போச்சுங்களாச்சு யாரோ ஒருத்தர் வருவாங்க. அதனால வரவங்களுக்கெல்லாம் அப்பப்போ எடுத்து கொடுத்துட்றதுங்க. வாழையில் பார்த்திங்கன்னா நோய் தாக்கம் வந்து அதிகமாக வரப்போகிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் மீறினா 1 கன்று 2 கன்று தான் வைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு நோய் தாக்கமே வராதுங்க. வந்தாலும் குருத்து நோவு தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தார் வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குதுங்க. நாங்கள் வந்து அதில் கட்டி தொங்கவிட்டோங்க. ஏன்னா எறும்பெல்லாம் போதாமல் இருக்கணும் இல்லைங்களா. அந்த வாசத்துக்கு அப்புறம் அணிலெல்லாம் வந்தாலும் வந்துடுங்க. அதனால் இந்த மாதிரி கட்டி தொங்கவிட்டோம்னா நம்ம வேணுங்கும்போது அப்படியே அறுத்து எடுத்து கொடுத்துக்கலாம். என்னதான் நாம் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டாலுமே நாம் வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சு கொண்டு வர்றது, அதில் காயோ பழங்கோ எல்லாம் சாப்பிட்றது அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம்னே சொல்லலாம். நீங்களும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு வாழைக்கன்னாவது வையுங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மரத்து பக்கம் ஈன்ற ஸ்டேஜில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க எத்தச்சோடு வளர்ந்துருக்குதுன்னு. இன்னொரு 2 மாதத்துல எல்லாம் ஈனிருங்க. அந்த வாழைத்தார் வெட்டணும் இல்லைங்களா, அந்த மரத்தையும் பார்த்து வெட்டியாச்சுங்க. அதுலேருந்து நம்மளுக்கு வாழைத்தண்டும் எடுத்துக்கலாங்க. வீட்லேயே வந்துட்டு இயற்கையான முறையில் நம்ம வாழைத்தார் மறுபடியும் பண்ணியாச்சுங்க. அப்படியே வாழைத்தண்டும் கிடச்சிருச்சுங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு மரமாவது வையுங்க. அதில் வச்சு கொண்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு தனி சந்தோஷம்னே சொல்லலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.